ஆம்லெட், ஃப்ரூட் சாலடு, ஸ்வீட்ஸ், பிரியாணி எல்லாம் எனக்கு பிடிச்ச ஐட்டமாவே இருக்கு. அடே எல்லாம் தெரிஞ்சுதானே செஞ்சேன். ஆமா, உனக்கு எப்படி தெரிஞ்சது? இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு சொல்லியா தெரியணும்? இந்த முதல்ல என் கையால எனக்கு சாப்பிடணும். சொன்னா கேளுங்க. புருஷங்க போதும் போதும் சொன்னாலே இன்னும் வேணும் வேணும் பொருள் தான். பாருங்க, இங்க என்ன தவிர வேற யாரும் இல்ல. சும்மா வைக்கப்படாம சாப்பிடுங்க. என்ன இதெல்லாம்? இதுல டிஃபன் இருக்கு, பிளாஸ்க்ல பால் வச்சிருக்கேன். எதுக்கு? சாயங்காலத்துக்கு. எங்கேயோ வெளியே போறேன்னு சொன்னீங்களே, கண்ட இடத்துல சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. அதுக்காகத்தான். அப்போ ராத்திரிக்கு வீட்டுக்கு வந்துருங்க. இது குளிர் பிரதேசம், உடம்பு கொத்துக்காது. எவ்வளவு நேரமானாலும் முழிச்சுக்கிட்டே இருப்பேன். எதுக்குங்க? நானே கொண்டு போய் வண்டியில வைக்கிறேன். பசியில் அமுதளிக்கும் அன்னையுமாய். ஓகே. அம்மா, யாருமா நீ? இங்க சீதாங்கிறது நான் தான். என்ன வேணும்? எனக்கும் நான் பெத்த இந்த குழந்தைக்கு உயிர் பிச்சை வேணுமா? என்னம்மா சொல்ற? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் ஒரு ஏமாத்தப்பட்ட ஏழை, ஆண் வர்க்கத்தின் துரோகத்துக்கு பலியான அப்பாவி அம்மா, அப்பாவி. புரியும்படியா சொல்லுமா? சொல்றேம்மா, என் சோக கதையை சொல்றேன். நீங்க கல்யாணம் செய்துக்க போறீங்களாமே கோடீஸ்வரர் ராமு, அவர்தாமா இந்த குழந்தைக்கு தந்தை. ஆமா, நான் அவருடைய எஸ்டேட்ல வேலை செய்யறவன். அவர் என்ன விரும்பினார், என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறதா சத்தியம் பண்ணினாரு. இப்போ இந்த பிச்சை காசு 1000 ரூபாய் என்கிட்ட தூக்கி எறிஞ்சு என் வாழ்க்கையில குறுக்க வராது எங்கேயாவது ஓடி ஒழிஞ்சு போன்னு என்ன விரட்டிட்டாருமா. ராமுவா? என்னால நம்பவே முடியலையே. அது மட்டும் இல்லம்மா, இந்த ரகசியத்தை நான் வெளியில சொன்னா என்ன கொலை செய்யறதா பயமுறுத்துறாருமா. உன் கதையை கேட்ட ரொம்ப வேதனையா இருக்குமா. ஒரு பொண்ணோட வேதனையே இன்னொரு பொண்ணுதாமா புரிஞ்சுக்க முடியும். அதனாலதாமா நான் உங்ககிட்ட வந்தேன். பெத்தவன் பேரை சொல்ல முடியாதவனா என் குழந்தை இந்த உலகத்துல தலை குனிஞ்சு நடக்கிறது என்னால சகிச்சுக்க முடியாதுமா. என் மானம் மாங்கல்யம் எல்லாம் உங்க கையில தாமா இருக்கு. இந்த காலை கடவுள் சன்னிதானமா நினைச்சு கெஞ்சுறேன். என்னை எப்படியாவது வாழ வைங்க, என்னை எப்படியாவது வாழ வைங்கம்மா. கவலைப்படாதம்மா, நீதான் ராமுவோட மனைவின்னு ஊரும் உலகமும் உணரும்படியா நான் செய்யறேன். அம்மா அம்மா, உங்களை மாதிரி உத்தமமான பொண்ணு இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லம்மா. நீங்க தாமா இனிமே என் குழந்தைக்கு தெய்வ குழந்தைய கொடுமா. சீதா, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த குழந்தை கொடுத்து அவளை போக சொல். ராமு வந்தா அவனையும் போக சொல். இனிமே அவன் தொடர்பே உனக்கு வேண்டாம். அது எப்படி எத்த முடியும்? அவரோட மனைவியா வாழத்தான் எனக்கு கொடுத்து வைக்கல. காலம் பூராவும் அவருக்கு பணிவிட செய்யற வேலைக்காரியா வாழற பாக்கியமாவது கிடைச்சா சீதா, அதுவே எனக்கு போதும். நான் சொல்றத கேளுமா. அத்தை, இது என் சொந்த விஷயம். தயவு செய்து இதுல தலையிட வேண்டாம். சீதா, ஏது இந்த குழந்தை? நம்ம குழந்தையா? என்ன சொல்ற? உனக்கு ஒரு குழந்தை இருக்க சரி, ஏன் மறைச்ச? ஓஹோ, நாடக மேல நடிக்கிற நடிப்பை எங்கிட்டே காட்டுறியா? இதுக்காகத்தானா உன்னை தேடி தேடி அலைஞ்சேன். நீ இவ்வளவு கேவலமானவளா, இவ்வளவு மோசமானவளா? உண்மை சொல்லு, இந்த அவமானத்துக்கு அப்ப யாரு? நீங்க தான். என்ன? நான் உண்மையை நிரூபிக்கட்டுமா? அக்கா, அக்கா. யாரு? மறந்துட்டீங்களா? உங்க மனைவி. பாவம், நீங்க காதலிச்சு கைவிட்டீங்களே அந்த எஸ்டேட் வேலைக்காரி. என்ன எவ்வளவு வேணும்னாலும் அடிங்க, ஆனா இந்த ஏழை சகோதரனுடைய வாழ்க்கையில மட்டும் அடிக்காதீங்க. அவளை ஏமாத்தாதீங்க. உங்க மனைவியா ஏத்துக்கங்க. இந்தாங்க உங்க குழந்தை. முடியாது. இந்த அநியாயத்தை பார்த்த பிறகு என்னால உண்மையை சொல்லாம இருக்க முடியாது. சீதாவை சோதிக்கணும், அதுக்காக நாடகம் நடத்தணும். நீ குழந்தையோட வந்து நான் சொல்ற மாதிரி நடிக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டு இப்ப மிருகமா மாறிட்டீங்களே. இப்படித்தான் ஒரு பொண்ணை மாட்ட அடிக்கிற மாதிரி அடிக்கிறதா? இப்படித்தான் ஒருத்தியோட பொறுமையை சோதிக்கிறதா?
இவ உத்தமையா, இந்த உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்க முடியாத பத்திரமாத்து தங்க ஐயா. இப்படி ஒரு பொண்ண மனைவியா அடைய நீங்க 7 பிறவிலும் புண்ணிய செய்திருக்கணையா. இந்தாங்கய்யா உங்க பணம். அம்மா, நான் சொன்னதெல்லாம் பொய்யம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் வரேம்மா. தங்கச்சி நில்லு. தங்கச்சி, நீ இப்படி ஒரு நாடகம் நடிக்கிறேன்னு சொன்னா என் சீதா பொறுமையில பூமாதேவிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? இந்த நந்தியை நான் மறக்கவே மாட்டேன். இந்தா இதை வாங்கிக்க. சொன்னா கேளு, இதை நீ வாங்கித்தான் தீரணும். நான் வரேம்மா, வரேங்க. பொறுமையிலே பூமகளாய். ஓகே. பொறுமையிலே பூமகளாய் கொண்ட பேரழகில் திருமகளாய் பசியில் அமுதளிக்கும் அன்னையுமாய் காதல் அரவணைப்பில் கணிகையுமாய் ஊழியத்தில் பணிப்பெண்ணாய் அறிவை உரைப்பதிலே அமைச்சனுமாய் வாழுகின்ற பெண்ணெவளோ அவளே வளமார்ந்த குலமகளா. சீதா, நீ பாடினதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா, உனக்கு இந்த பாட்டு எப்படி தெரிஞ்சது? தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் தெரிஞ்சுக்க வேண்டிய வாழ்க்கை தத்துவம் அது. பெரியவங்க சொன்ன இந்த பொன்மொழிப்படி வாழ்ந்து காட்டணுங்கிறது தான் என் லட்சியம். சீதா, நான் தேடிக்கிட்டு இருந்த மனைவி நீதான். என் லட்சிய மனைவி நீயே தான் சீதா. நல்லது கண்ணே, கனவு கனிந்தது நன்றி உனக்கு, உறவில் எழுந்தது அன்பு விளக்கு, எனது மடியினில் வா சீதா 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 சீதா. நல்லது கண்ணா, கனவு கனிந்தது நன்றி உனக்கு, உறவில் எழுந்தது அன்பு விளக்கு. ராமா நல்லது கண்ணா, கனவு கனிந்தது நன்றி உனக்கு, உறவில் எழுந்தது அன்பு விளக்கு, எனது மடியினில் வா ராமா ராமா ஸ்ரீராமா. காலோடு கால்கள் பின்ன ஊர்கோலம் போகும் மேகம், காலோடு கால்கள் பின்ன மாப்பிள்ளை பெண்ணோடு மாப்பிள்ளை பெண்ணோடு பன்னீரில் நீராடச் செல்கின்றதோ. நல்லது கண்ணே, கனவு கனிந்தது நன்றி உனக்கு, உறவில் எழுந்தது அன்பு விளக்கு, எனது மடியினில் வா சீதா 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 சீதா.
கண்டேன் தேவைகள் ஆயிரம் பார்வையில் தீருமோ தேவைகள் ஆயிரம் பார்வையில் தீருமோ நல்லது கண்ணா கனவு கனிந்தது நன்றி உனக்கு உறவில் எழுந்தது அன்பு விளக்கு எனது மடியினில் வா ராமா ராமா ஸ்ரீராமா மாலை பொழுதினில் மன்னனின் மார்பில் மஞ்சள் பதியாதோ காலை பொழுதிலும் கட்டி அணைத்து கண்கள் சிவக்காதோ நீண்ட நாள் வாழ்வினை வேண்டினேன் வந்தது நீண்ட நாள் வாழ்வினை வேண்டினேன் வந்தது நல்லது கண்ணே கனவு கனிந்தது நன்றி உனக்கு உறவில் எழுந்தது அன்பு விளக்கு எனது மடியினில் வா சீதா 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 என்ன இன்னைக்கு ரெண்டு பேரும் ஏக சந்தோஷமா இருக்கீங்க ஆமா நாங்க 2 பேரும் கல்யாணம் செய்துக்கிறதா முடிவு செஞ்சிருக்கோம் இன்னைக்கே புறப்படுறோம் ஆமா அத்தை நீங்களும் புறப்படுங்க எனக்கு ஏகப்பட்ட வேலை அப்படி இப்படியே போட்டுட்டு எப்படிமா புறப்பட முடியும் அப்போ நீங்க கல்யாணத்துக்கு வரமாட்டீங்களா நான் வராம உங்க கல்யாணம் நடக்குமா அப்படி நடக்கத்தான் விட்டுடுவேனா கல்யாணத்துக்கு முதல் நாள் எப்படி வந்து குதிச்சிடுவேன் சீக்கிரம் புறப்படுங்க புறப்படுங்க ராமு சித்தப்பா வந்துட்டியாப்பா பிரயாணம்லாம் சௌக்கியமா இருந்தா ராமு இது யாரப்பா ஓ மறந்துட்டேன் சித்தப்பா இதுதான் நம்ம சீதா சீதா அவங்கதான் செத்துட்டாங்க சொன்னாங்க இவங்க என்ன நட்டமா நிக்கிறாங்க தீ விபத்துல செத்தது அவங்க அப்பா மட்டும்தான் நம்ம தான் தவறா நினைச்சிட்டோம் சித்தப்பா நான் சீதாவை சிம்லாவை சந்திச்சேன் அப்படியா சீதா இவங்க தான் என் சித்தப்பா வணக்கங்க நல்லா இருமா நல்லா இருக்கா சீதா இந்த வீட்டுல நீதாமா விளக்கேத்தி வைக்கணும் ராமு சீதா உனக்காகவே பிறந்தவன் நெருப்பு மாத்திரம் இல்ல வேற எந்த சக்தியாலே அவளை அழிக்கவே முடியாது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டுமா ஓ சீக்கிரம் ஏற்பாடு செய்யுங்க ஆமா ஆஷா இங்க இங்கதானே இருந்தா ஆஷா ஆஷா மணி 2 ஆச்சு போய் ரெஸ்ட் எடுத்துக்காமா அண்ணே அண்ணே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பண்ணுங்க என்ன உங்களுக்கு தெரியாம நான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் அப்பா ஒரு கடுதாசு கூட போடக்கூடாதா கடையாச்சு போடுற மாதிரி ஏன் கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் ஆகுது ஒரே ரகலை ரகலை சார் குட் மார்னிங் சார் ஹலோ ஆஷா நம்ம ராமுவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு தெரியுமோ வெரி கிளாட் சார் நான் கூட உங்க வருங்கால மனைவி பார்த்துட்டு தான் வரேன் ஆஷா உடனே கடைக்காரங்களுக்கு போன் பண்ணி கல்யாணத்துக்கு துணி நகை இதெல்லாம் புது மோசம் வந்து எடுத்து வச்சிருக்கோம்